வணக்கம். நல்ல படி, கஷ்டப்பட்டு உழை, ஒரு நல்ல வேலைக்கு போ, இதெல்லாம் செஞ்சா வாழ்க்கையில செட்டில் ஆயிடலான்னு நம்ம எல்லாருக்குமே சொல்லி கொடுத்திருக்காங்க. அது ஒரு காலத்துல நிச்சயமான பாதையா இருந்திருக்கலாம். ஆமா, ஆனா இன்னைக்கு இந்த அறிவுரைகள் மட்டுமே நிதி பாதுகாப்புக்கு உத்தரவாதம் தர்றதில்ல. இங்கதான் நீங்க கொடுத்திருக்கிற ஆதாரம் மாட் மோரிஸோட தி அன்எம்ப்ளாய்டு மில்லியனர் புத்தகம் ஒரு வித்தியாசமான வழியை காட்டுது. கண்டிப்பா. இன்னைக்கு நாம நிதி சுதந்திரத்தை அடையறதுக்கான பாதையை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் பணம் சம்பாதிக்கிறத பத்தி மட்டும் இல்ல, அதுக்கு மேல நம்ம நேரத்தையும் வாழ்க்கையையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள எப்படி கொண்டு வர்றதுங்கிறத பத்தி. வாங்க, இதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி ஆழமா பேசி பார்க்கலாம். நிச்சயமா இது ஒரு முக்கியமான உரையாடல். ஏன்னா இது வெறும் பிசினஸ் பண்றதுக்கான டிப்ஸ் மட்டும் இல்ல, வேலை, நேரம், சுதந்திரம் இதையெல்லாம் நாம பாக்குற விதத்தையே மாத்தி யோசிக்க வைக்குது. சரி, நாம இன்னைக்கு இந்த புத்தகத்துல இருக்கிற யோசனைகளை சும்மா வரிசைப்படுத்த போறதில்ல. அதுக்கு பதிலா ஒரு வேலையில்லா கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு தேவையான மனநிலை மாற்றம் உண்மையிலே சாத்தியமா, அதுக்கான உத்திகள் நடைமுறைக்கு ஒத்து வருமா, வெற்றியோட வரையறையை நாம எப்படி மாத்தி அமைக்கலான்னு கொஞ்சம் ஆழமா அலசி ஆராய போறோம். அருமை. அப்ப முதல் விஷயத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த தலைப்பே கொஞ்சம் விசித்திரமா இருக்கு இல்லையா? வேலையில்லா கோடீஸ்வரர். ஆமா. இத கேட்ட உடனே இது ஏதோ சீக்கிரமா பணக்காரன் ஆகிறது மாதிரியான ஒரு கனவுலகத்து கதையா, இல்ல இதுக்கு பின்னாடி உண்மையிலே ஒரு வலுவான கருத்து இருக்கா? நல்ல கேள்வி. இந்த வார்த்தையை கேட்டதும் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். இது சோம்பேறியா இருந்துட்டு பணம் சம்பாதிக்கிறத பத்தி இல்ல. ஓகே. அதுக்கு பதிலா நீங்க நேரடியா வேலை செய்யாத போதும், ஏன் நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு வருமானம் ஈட்டி தர்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை, ஒரு அமைப்பு உருவாக்குறது பத்தி தான் பேசுது. அதாவது பாசிவ் இன்கம். கரெக்ட். இதத்தான் நாம செயலற்ற வருமானம் அல்லது பாசிவ் இன்கம்னு சொல்றோம். சரி, இத புரிஞ்சுக்க அந்த புத்தகத்தோட ஆசிரியர் மாட் மாரிஸோட சொந்த வாழ்க்கையிலிருந்தே ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். அவரோட குழந்தை பிறந்ததும் ஒரு மாசம் முழுசா அவர் குடும்பத்தோட தான் இருந்திருக்காரு. அந்த நேரத்துல அவரோட பிசினஸ் எந்த பாதிப்பும் இல்லாம இயங்கிக்கிட்டே இருந்திருக்கு. ஆமா, அவர் பெருசா தலையிடவே இல்ல. ஏதாச்சும் அவசரம்னா ஒரு போன் கால் இல்ல ஒரு இமெயில், அவ்வளவுதான். அவர் குடும்பத்தோட நேரத்தை செலவழிக்கும் போதும் பணம் வந்துகிட்டே இருந்திருக்கு. இதுதான் அந்த கான்செப்டோட மையம். ஆமா, இத ஒரு சாதாரண வேலையோட ஒப்பிட்டு பார்த்தா வித்தியாசம் நல்லா புரியும். ஒரு சம்பள வேலையில நாம நம்ம நேரத்தை பணத்துக்காக விக்கிறோம். வேலையில்லா கோடீஸ்வரர் முறையில அந்த நேரம் உங்களுக்கே சொந்தமாகுது. அதை நீங்க எப்படி வேண்டாலும் பயன்படுத்திக்கலாம். அந்த நேரம் தான் உண்மையான செல்வங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. நிறைய பேர் சுய தொழில் பண்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு வழக்கறிஞர் இல்ல தனியா கிளினிக் வச்சிருக்கிற ஒரு டாக்டர். அவங்களும் அவங்க நேரத்தை அவங்களே நிர்வகிக்கிறாங்க. ஆனா அவங்க வேலை செய்யலன்னா வருமானம் வராது. அப்போ இது சுய தொழில இருந்து எப்படி வித்தியாசப்படுது? இது ஒரு மிக முக்கியமான, எப்படி சொல்றது, ரொம்ப நுணுக்கமான வேறுபாடு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு சுய தொழில் செய்பவர் அவரே அந்த தொழிலா இருக்கிறாரு. சரி, அவர் விடுமுறை எடுத்தா அந்த தொழிலும் விடுமுறை எடுத்துக்கும், வருமானம் நின்னுடும். ஆனா மாட் மோரிஸ் சொல்றது, நீங்க தொழிலா இருக்கக்கூடாது, நீங்க ஒரு தொழிலை உருவாக்கணும். அந்த தொழில் நமக்காக வேலை செய்யணும். கரெக்ட். அந்த தொழில் உங்களுக்காக வேலை செய்யணும். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ஒரு சிறந்த உதாரணம். அவர் புதுசா ஒரு படம் இயக்காத நாட்களிலும் அவர் பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஜுராசிக் பார்க் மாதிரியான படங்கள் உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில ஓடிட்டு அவருக்கு ராயல்டி மூலமா வருமானம் கொடுத்துட்டே இருக்கு. அவர் உருவாக்கிய சொத்து, அசெட், அவருக்காக 24/7 உழைக்குது. அதேதான். இதுதான் ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறதோட சக்தி. ஸ்பீல்பர்க் மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறது கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமே. ஆனா வேடிக்கை என்னன்னா, இந்த புத்தகம் சொல்ற முதல் பெரிய யோசனையே எளிதான கொள்கை அப்படிங்கிறது தான். இது கொஞ்சம் முரணா இல்லையா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, கேட்க முரணாதான் இருக்கும். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான உளவியல் இருக்கு. வெற்றிங்கிறது திறமையை விட நம்பிக்கையிலிருந்து தான் தொடங்குதுன்னு மாட் மோரிஸ் உறுதியா நம்புறார். ஓகே. பெரிய சவாலான வேலையை பார்த்ததும் நம்ம மனசு இயல்பா ஐயோ இது ரொம்ப கஷ்டம்னு சொல்லும். ஆனா அதுக்கு பதிலா இது ரொம்ப ஈஸி அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம மூளையோட செயல்பாடே மாறுது. இது ஒரு வித மனதள தந்திரம் மாதிரி. கஷ்டம்னு சொன்னா அந்த வேலையை தள்ளி போட 1000 காரணம் தேடுவோம். ஆனா ஈஸின்னு சொல்லும்போது வேலையை ஆரம்பிக்க ஒரு உந்துதல் கிடைக்குது. ஆமா, அது ஒரு வித தன்னம்பிக்கையை கொடுத்து வேலையை ஆரம்பிக்க வைக்குது. இது சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் இதோட தாக்கம் ரொம்ப பெருசு. ஆசிரியர் மாட் மோரிஸோட சொந்த கதையே இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். 21 வயசுல மாணவர் கடன்ல மூழ்கி குறைஞ்ச சம்பளத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ தன்னால வாழ்க்கையில பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கவே முடியாதுன்னு அவர் ஆழமா நம்பினாரு. அதுதான் வரம்புக்குட்பட்ட நம்பிக்கை.
அதாவது நம்மள பத்தி நாமளே சொல்லிக்கிற கதைகள். நான் எப்பவும் கடனாளியா தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, அதுதான் மார்ட் மாரிஸ் தனக்குத்தானே சொல்லிக்கிட்ட கதை. அந்த கதை தான் அவரை ஒரு வட்டத்துக்குள்ள சிறை வச்சிருந்தது. எளிதான கொள்கைங்கிறது இந்த மாதிரி கதைகளை உடைக்கிறதுக்கான ஒரு கருவி. சரி, அந்த உளவியல் தந்திரம் புரியுது. ஆனா நிஜத்துல நான் எப்பவும் கடன்ல தான் இருப்பேங்கிற மாதிரி ஒரு ஆழமான நம்பிக்கையை மாத்துறது அவ்வளவு சுலபமா? இல்ல, சுலபம் இல்ல. சும்மா எல்லாம் ஈஸின்னு சொல்றதுனால மட்டும் பேங்க் பேலன்ஸ் மாறிடுமா? அந்த பழைய கதை உண்மையா இருக்கும்போது ஒரு புதிய கதையை நம்புறதுக்கு என்ன வழி? அத பத்தி புத்தகம் ஏதாவது சொல்லுதா? இது ஒரு அருமையான நடைமுறை சார்ந்த கேள்வி. நிச்சயமா இது ஏதோ மந்திரம் மாதிரி வேலை செய்யாது. இது ஒரு நாள்ல நடக்கிற விஷயமும் இல்ல. ஓகே. மார்ட் மாரிஸ் சொல்றது இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி. நீங்க அந்த பழைய எதிர்மறையான எண்ணம் தலை தூக்கும் போதெல்லாம் அதை பிடிச்சு அதுக்கு பதிலா நீங்க தேர்ந்தெடுத்த புதிய நேர்மறையான கதைய திரும்ப திரும்ப சொல்லணும். ஒரு மனப்பயிற்சி மாதிரி. ஆமா, அந்த புதிய கதையை ஒரு டைரியில எழுதுறது, அந்த கதை உண்மையாறதுக்கு சின்ன சின்ன ஆதாரங்களை தேடுறது, சின்ன வெற்றிகளை கொண்டாடுறதுன்னு படிப்படியா தான் அந்த மாற்றத்தை உருவாக்க முடியும். இது ஒரு சுவிட்ச் போட்ட மாதிரி இல்ல, ஒரு தசையை பயிற்றுவிக்கிற மாதிரி. சரி. நீங்க உங்களுக்கு சொல்லும் கதை உங்களை கட்டுப்படுத்திக்கிறதுங்கிற வரி தான் இதுல முக்கியம். அதனால முதல்ல நம்ப முடியலைனாலும் உங்களுக்கு சக்தி கொடுக்கிற ஒரு கதையை தேர்ந்தெடுக்கணும். ஓகே. அப்போ இது ஒரு மனப்பயிற்சி. சரி, இந்த மனப்பயிற்சியை செஞ்சு எல்லாம் ஈஸிங்கிற மனநிலைக்கு வந்தாச்சு. ஆனா அடுத்ததா நிஜ உலகம் காத்திருக்கு. நாள் முழுக்க வேலை குடும்பம்னு பரபரப்பா ஓடிட்டு இருக்கோம். இத கேட்டுட்டு இருக்கிற நிறைய பேர் மனசுல நல்லது, நான் பாசிட்டிவா இருக்கேன், ஆனா எனக்கு நேரமே இல்லையேங்கிற கேள்விதான் ஓடும். இது ரொம்ப பொதுவான ஒரு புகார். ஆமா, நேர மேலாண்மை பத்தி இந்த புத்தகம் ஒரு வித்தியாசமான கோணத்துல பேசுது இல்லையா? ஆமா, ரொம்பவே வித்தியாசமான கோணம். புத்தகம் சொல்றது என்னன்னா, நேர மேலாண்மைங்கிறதே ஒரு தப்பான கருத்து. அப்படியா? ஆமா, ஏன்னா நம்ம யார்கிட்டயும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு மேல இல்ல. அதை நம்பால பூட்டவோ குறைக்கவோ முடியாது. அதனால நேரத்தை நிர்வகிக்கிறத விட்டுட்டு அந்த நேரத்துல நாம செய்யற செயல்களை நிர்வகிக்கணும். அதுதான் செயல் மேலாண்மை. ஆக்ஷன் மேனேஜ்மெண்ட். கரெக்ட். எனக்கு நேரமே இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்றது அந்த நம்பிக்கையை இன்னும் வலுவாக்கும். மார்ட் மாரிஸ் கூட ஆரம்பத்துல இந்த தவற செஞ்சிருக்கார். ஆனா மனநிலைய மாத்தின பிறகுதான் தனக்கு போதுமான நேரம் இருக்கிறத உணர்ந்திருக்கார். இதுக்கு ஏதாவது நடைமுறை உத்தி இருக்கா? இருக்கு. ரொம்ப எளிமையான உத்தி. ஒவ்வொரு நாளும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு நோட்புக்ல எழுதணும். ஓகே. ஆனா இங்க ஒரு சின்ன உளவியல் மாற்றம் இருக்கு. அந்த பட்டியலை செய்ய வேண்டும் அப்படின்னு எழுதாம செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு எழுத சொல்றார். should do versus want to do. அதேதான். காலையில் உடற்பயிற்சி செய்ய வேண்டுங்கிறது ஒரு கட்டளை, காலையில் உடற்பயிற்சி செய்ய விரும்புகிறேன்ங்கிறது ஒரு விருப்பம். வேண்டுங்கிற வார்த்தை ஒரு அழுத்தத்தை உருவாக்குது, விரும்புகிறேன்கிற வார்த்தை ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. இது நம்ம மனசு நேர்மறையா மாத்துற ஒரு சின்ன தந்திரம். ஆமா. அந்த பட்டியலை எழுதினதுக்கு அப்புறம் எல்லா வேலையும் ஒண்ணு இல்லையே, எதை முதல்ல செய்யறதுன்னு எப்படி முடிவு பண்றது? நான் இந்த மாதிரி பட்டியல் போட்டா எல்லாத்தையுமே முக்கியமான வேலைன்னு நினைப்பேன். எல்லாத்துக்கும் ஏ கிரேட் கொடுத்துருவேன். ஆஹா, இது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான். எல்லா வேலையும் அவசரமான வேலை மாதிரி தான் தெரியும். இதுக்கு தான் புத்தகம் ABC முன்னுரிமை அமைப்பை அறிமுகப்படுத்துது. சரி. ஏ பிரிவுல ரொம்ப ரொம்ப குறைவான வேலைகள் தான் இருக்கணும். அன்னைக்கு செய்யலனா உடனடியா பெரிய பாதிப்பு வருங்கிற வேலைகள் மட்டும்தான் இதுல வரணும். உதாரணத்துக்கு, உங்க குழந்தையோட பள்ளி ஆண்டு விழாவுக்கு போறது ஒரு ஏ வேலை. வரி கட்டுறதுக்கான கடைசி நாள் ஒரு ஏ வேலை. ஓகே. அப்புறம் பி பிரிவு முக்கியமான வேலைகள் தான். ஆனா அன்னைக்கே முடிக்கலைனாலும் பெரிய பிரச்சனை இல்ல. உதாரணத்துக்கு அடுத்த மாசம் கொடுக்க வேண்டிய ஒரு பிரசன்டேஷனுக்கு குறிப்புகள் எடுக்கிறது. கடைசியா சி பிரிவு. ஆமா, இதெல்லாம் அவசரமே இல்லாத வேலைகள். இன்னைக்கு செஞ்சாலும் சரி, அடுத்த வாரம் செஞ்சாலும் சரி. நம்மோட நீண்டகால இலக்குகள் சம்பந்தமான வேலைகள், படிக்க வேண்டிய புத்தகங்கள் இதுல வரலாம். இந்த மாதிரி பிரிக்கும்போது எது நிஜமான அவசரம், எது அவசரம் மாதிரி தெரியுதுங்கிற தெளிவு கிடைக்கும். கரெக்ட். சரி, மனநிலைய மாத்தியாச்சு, செயல்களையும் திட்டமிட்டாச்சு. இப்போதான் ஒருவேளை சத்திய கடினமான பகுதிக்கு வர்றோம், தொழில ஆரம்பிக்கிறது. புதுசா ஒரு $1 பில்லியன் யோசனைய கண்டுபிடிக்கிறதுல தான் நிறைய பேர் தடுமாறி நிக்கிறாங்க. ஆனா நீங்க புதிதாக எதையும் கண்டுபிடிக்க தேவையில்லைன்னு இந்த புத்தகம் சொல்றது ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இதுதான் இந்த புத்தகத்தோட மிக நடைமுறைக்கு உகந்த ஆலோசனைகள்ல ஒண்ணு. ஒரு பொருள் அல்லது சேவை ஏற்கனவே சந்தையில நல்லா விற்பனையாகுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். மக்கள் அத விரும்புறாங்கன்னு அர்த்தம். ஆமா, யாருமே வாங்காத ஒரு பொருளை நீங்க விற்க முயற்சி செஞ்சா அது விற்காம போறதுக்கும் ஒரு காரணம் இருக்கலாம்.
அதனால ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு தொழிலை மாதிரியா எடுத்துக்கிட்டு அதை இன்னும் சிறப்பா செய்ய முயற்சி பண்றதுதான் புத்திசாலித்தனம். இதத்தான் மாடலிங் அப்படின்னு சொல்றார். பில் கேட்ஸ் கணினிய கண்டுபிடிக்கல, ஏற்கனவே இருந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் சந்தைக்குள்ள நுழைஞ்சு அதை விட பல மடங்கு சிறப்பான எளிமையான ஒன்ன உருவாக்குனார். கரெக்ட். மார்ட் மாரிஸ் கூட தன்னோட ஆன்லைன் தொழிலுக்கு இன்னொரு விற்பனை நிறுவனத்தோட இணையதள உத்தியை பார்த்துதான் கட்டுக்கிட்டார். ஆனா இங்க மாடலிங் பண்றதுக்கும் அப்படியே காப்பி அடிக்கிறதுக்கும் ஒரு மெல்லிய கோடலுக்கு இல்லையா? தனித்து தெரியாம எப்படி ஜெயிக்கிறது? மிகச்சரியான கேள்வி. இங்கதான் யுனிக் செல்லிங் ப்ரொபொசிஷன், அதாவது தனித்துவமான விற்பனை அம்சம் உள்ள வருது. யூஎஸ்பி. ஆமா, யூஎஸ்பி. ஒரு வெற்றிகரமான மாடலை பார்த்து கத்துக்கலாம், ஆனா அதை அப்படியே நகல் எடுக்கக்கூடாது. அதுல உங்களோட தனித்துவத்தை, உங்களோட சிறப்பம்சத்தை சேர்க்கணும். அதுதான் உங்களை போட்டியாளர்கள் கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டும். உதாரணத்துக்கு, நூத்துக்கணக்கான பீட்சா கடைகள் இருந்த போதும் 30 நிமிஷத்துல சூடான ஃப்ரெஷ் பீட்சா உங்க வீட்டுக்கு வரும், இல்லனா இலவசம்னு டாமினோஸ் சொன்ன போது அது அவங்கள தனித்து காட்டுச்சு. அதுதான் உங்களோட யூஎஸ்பி. அருமையான உதாரணம். இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒரு கார் பழுது பார்க்கும் கடையை எடுத்துக்கலாம். ஒரே தெருவுல 2 கடைகள் இருக்கு. ஒன்னு சாதாரணமா இயங்குது, இன்னொன்னு ஒரு போர்டு விக்குது. நாங்க சரி செஞ்ச கார்ல அதே பிரச்சனை 90 நாளைக்குள்ள திரும்ப வந்தா பழுது பார்க்கும் கட்டணம் முழுக்க முழுக்க வாபஸ். ஓ, அப்போ வாடிக்கையாளர் 2வது கடைக்கு தான் போவார். நிச்சயமா. ஏன்னா அந்த கடை தன்னோட சேவையின் தரம் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கு. அந்த நம்பிக்கை தான் உங்களோட யூஎஸ்பி. பொதுவா ஒரு யூஎஸ்பி வேகம், தரம் அல்லது விலை, இந்த 3ல ஒன்ன மையமா வச்சிருக்கும். ஓகே, ஒரு தொழில் ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு யூஎஸ்பியும் உருவாக்கியாச்சு. இது எப்படி மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறது? அன்டிகமெண்டே இதுக்கு பெரிய அளவுல விளம்பர செலவு தேவைப்பட்டிருக்கும். ஆனா இன்னைக்கு இணையம் இருக்கு. ஆமா, இணையம் ஒரு பெரிய சக்தியா இருக்குன்னு புத்தகம் சொல்லுது. சந்தேகமே இல்லாம இணையம்தான் வேலையில்லா கோடீஸ்வரர் கான்செப்டுக்கு உயிர் கொடுக்கிற ஒரு கருவி. அது விளம்பர செலவை குறைச்சது மட்டும் இல்ல, நம்ம சந்தைய உலகளாவிய சந்தையா மாத்திருச்சு. சென்னையில இருந்து கலிபோர்னியாவுக்கு விற்க முடியும். ஆமா, நீங்க உங்க வீட்ல உட்காந்துட்டு கலிபோர்னியாவுல இருக்கிற ஒருத்தருக்கு உங்க பொருளை விற்க முடியும். புத்தகத்துல இருக்கிற ஒரு கணக்கு என்ன ரொம்பவே யோசிக்க வச்சது. சொல்லுங்க. நீங்க $50 மதிப்புள்ள ஒரு பொருளை விக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ உலகத்துல 150 கோடி பேர் இணையத்தை பயன்படுத்துறாங்க. அதுல வெறும் 20,000 பேருக்கு உங்க பொருளை வித்தா போதும், நீங்க $1 மில்லியன் சம்பாரிச்சிடலாம். ஆமா, 150 கோடியில 20,000ங்கிறது ரொம்ப சின்ன நம்பர். ஒரு பெரிய இலக்கை எப்படி அடைய முடியும்னு இது எளிமையா காட்டுது. இந்த இலக்கை நோக்கி போறதுக்கான ஒரு முதல் படியையும் புத்தகம் சொல்லுது. ஈபே மாதிரியான ஆன்லைன் ஏலத்தளங்களை பயன்படுத்துறது. எனக்கு ஆன்லைன்ல விற்க பெரியாதேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பயிற்சி மாதிரி. கரெக்ட். அது எப்படி வேலை செய்யுது? அதுல என்னென்ன படிகள் இருக்கு? ரொம்ப சிம்பிள். முதல்ல உங்க வீட்டிலே ஆரம்பிக்கலாம். நீங்க பயன்படுத்தாத ஆனா நல்ல நிலையில இருக்கிற மத்தவங்களுக்கு பயன்படக்கூடிய பொருட்களை தேடுங்க. சரி. இல்லனா பழைய பொருட்கள் விற்கிற கடைகள்ல மலிவா கிடைக்கிற ஒரு பொருளை வாங்கி அது மெருகேற்றி விற்கலாம். 2வது, அந்த பொருளை நல்ல வெளிச்சத்துல தெளிவா பல கோணங்கள்ல புகைப்படம் எடுக்கணும். 3வது, மக்களை கவர மாதிரி ஒரு தலைப்பு, பொருளை பத்தின உண்மையான விவரங்கள் அடங்கிய ஒரு விளக்கம் எழுதணும். 4வது, ஒரு ஆரம்ப விலையை நிர்ணயிச்சு ஏலத்துக்கு விடணும். இதுல என்ன பெரிய நன்மை இருக்கு? இதுல நீங்க ஆன்லைன் வர்த்தகத்தோட அடிப்படைகளை கத்துக்கிறீங்க. நல்ல புகைப்படம் எப்படி எடுக்கிறது, வாடிக்கையாளர்களை ஈர்க்கிற மாதிரி எப்படி எழுதுறது, விலையை எப்படி நிர்ணயிக்கிறது, வாடிக்கையாளர் சேவைனா என்னன்னு எல்லாத்தையும் கத்துக்கலாம். ஒரு சின்ன பயிற்சி. ஆமா. ஒரு முறை எனக்கு நடந்த அனுபவம் சொல்றேன். நான் பயன்படுத்தாத சில பழைய புத்தகங்களை ஆன்லைன்ல போட்டேன். அது யாருக்கும் தேவையில்லைன்னு நினைச்சேன். ஆனா வேற ஒரு நாட்டுல இருக்கிற ஒரு மாணவர் அத நல்ல விலைக்கு வாங்கினார். அப்போதான் புரிஞ்சுது, நமக்கு தேவையில்லாத ஒரு பொருள் உலகத்துல வேற யாருக்கோ ஒரு புதையலா இருக்கலாம். அதேதான், இந்த ஆன்லைன் சந்தை அவ்வளவு பெரியது. அருமை. மனநிலையில ஆரம்பிச்சு செயல் திட்டம், தொழில் உத்தி, சந்தைப்படுத்துதல் வரை ஒரு முழுமையான பயணத்தையே பார்த்திருக்கோம். நாம பேசின விஷயங்களை ஒரு தடவை தொகுத்து பார்த்தா கேட்கிறவர்களுக்கு இன்னும் உதவியா இருக்கும். நிச்சயமா. நாம பார்த்த முக்கியமான விஷயங்கள்: 1, வேலையில்லா கோடீஸ்வரர்ங்கிறது சோம்பேறித்தனம் இல்ல, அது செயலற்ற வருமானம் மூலமா நம்ம நேரத்தையும் வாழ்க்கையையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது. ஆமா. 2, இது கஷ்டம்னு சொல்றதுக்கு பதிலா இது ஈஸின்னு சொல்ற மனநிலையோட சக்தி. அது நம்மளோட வரம்புக்குட்பட்ட நம்பிக்கைகளை உடைக்கும். 3, நேரத்தை நிர்வகிக்காம நம்ம செயல்களை A, B, Cன்னு முன்னுரிமைப்படுத்தி நிர்வகிக்கிறது. கரெக்ட். 4வது,
புதுசா எதையும் கண்டுபிடிக்காம ஏற்கனவே வெற்றி பெற்ற மாடல்களை பின்பற்றி அதுல நம்மோட தனித்துவமான விற்பனை அம்சத்தை சேர்க்கிறது. ம், கடைசியா இணையத்தோட சக்திய பயன்படுத்தி நம்ம தொழில உலக அளவுல கொண்டு போறது. சுருக்கமா சொன்னா நம்ம ஆர்வத்தை லாபமா மாத்தி நமக்கான வாழ்க்கைய நாமளே வடிவமைக்கிறது தான் இந்த புத்தகத்தோட மைய கருத்து. மிக சரியா சொன்னீங்க. இந்த புத்தகம் ஒரு தொழிலை உருவாக்குறதுக்கான வழிகளையும் உத்திகளையும் காட்டுது. ஆனா இந்த உத்திகளுக்கெல்லாம் பின்னாடி இது நம்ம கிட்ட ஒரு அடிப்படையான கேள்வி எழுப்புது. ஓகே. அதை நான் நம்ம உரையாடலோட இறுதியில உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். ஒருவேளை உங்க வருமானம் முழுமையா உறுதி செய்யப்பட்டு உங்க நேரத்தின் மீது உங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைச்சா உங்களுக்காக நீங்க என்ன ஒரு புதிய கதையை எழுத தேர்ந்தெடுப்பீங்க? அந்த சுதந்திரத்தை வச்சு நீங்க என்ன உருவாக்குவீங்க, என்ன செய்வீங்க? இதுதான் இந்த புத்தகம் நம்மளை யோசிக்க வைக்கிற உண்மையான ஆழமான கேள்வி.